இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி. அக்ஷய திருதிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நகை வாங்குனீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் நகையெல்லாம் வாங்கலிங்க. நகை வாங்குற அளவுக்கு நகை ரேட்டுமே விற்கிறது இல்லைங்க. நாங்கள் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில பொருட்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாங்கி சாமிக்கு வைப்போங்க. என்ன எப்படின்னா அக்ஷய திருதி ஒரு நாள் மட்டும்தான் நகை வாங்குறதுக்கு நல்ல நாள் கிடையாது. எல்லா நாளுமே நகை வாங்குறதுக்கு நல்ல நாள் தான். நம்ம கையில் காசு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நகை வாங்க முடியுங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து நம்ம போய் வாங்கினா தான் வந்து நகை அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறது வந்து நாங்கள் நம்ப மாட்டோங்க. அந்தன்னைக்கு ஒரு பாசிட்டிவானது. அதனால பார்த்திங்கன்னா மங்களகரமாக எதாவது நம்மளால் பார்த்திங்கன்னா வாங்க முடியுமில்லைங்க. நம்மளுக்கே தோணுமில்லைங்க. இந்த எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள், உப்புக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 11 ஐட்டம் வருஷம் வருஷம் இதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நாங்கள் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். வருஷம் வருஷம் அதை மட்டும்தான் பார்த்திங்கன்னா வாங்கிட்டுருக்குறோம். நகையெல்லாம் நாங்கள் பெருசாக வாங்க மாட்டோங்க. அந்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ இது பண்ணி அப்படி போய் வாங்கி அப்படி கஷ்டப்பட்டு வைக்கணுங்கிறது எந்த கடவுளுமே நம்மக்கிட்ட சொல்லிங்க. கடவுள் நம்ம சின்ன ரோஜாப்பூ வச்சா கூட கடவுள் ஏற்றுக்குவாங்க தான் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது அந்தன்னைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இந்த மாதிரி வாங்கி வச்சாலே போதுங்க. அக்ஷய திருதி பார்த்திங்கன்னா சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மயக்கறக்குன்னே ஒரு சில விஷயங்களை சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு நான் நினைப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது மட்டும் வாங்கி வைங்க.